அந்த முகத்தை பார்த்து பார்த்து மேபி ஜெயம் ரவி ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். பாஸ்ட் 1 வீக்காகவே வந்து ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி ரவி இவங்களுடைய டிவோர்ஸை பற்றி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் இந்த டிவோர்ஸ்க்கான காரணங்களாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க, ரொம்ப காஸ்ட்லி லைஃப் வந்து வாழணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாங்க. இதுவுமே வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன் மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவி அவர்களோட அம்மா தான் வந்து ஜெயம் ரவி அவர்களோட நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதாகவும், சமீபத்தில் ஒரு படத்துக்கு கமிட் ஆகும்போது ஜெயம் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாகவும் வந்து கேட்டிருந்திருக்கிறாரு. இதையும் ஒரு ரீசனா வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன்ல அவருக்கு கூட நடிச்ச கோ ஆக்டர் கூட வந்து அவர் நெருங்கி பழகுற ஒரு விதமானது வந்து ஆர்த்தி அவர்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. இந்த ஒரு சில காரணங்களுக்காகவும் டிவோர்ஸ் நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜெயம் ரவி அவர்கள் சைடு இருந்து தான் வந்து டிவோர்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வச்சதாகவும், ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து டிவோர்ஸ் வேண்டாங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல ரீசெண்டா ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல ஜெயம் ரவி கூடயும் அவங்களோட குழந்தைங்க கூடயும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து கன்ஃபார்ம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சைடு வந்து கன்ஃபார்மும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. பட் ரீசெண்டாக வந்து சுச்சி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பற்றி வந்து இந்த இது தொடர்பாக வந்து பேசியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆர்த்தி ரவி அவர்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மைதான். அவங்க வந்து ரொம்பவுமே வந்து லக்ஸரி லைஃப் வாழணும்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லூயிஸ் வூட்டானில் வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கக்கூடிய அவங்க லூயிஸ் வூட்டானில் ஏன் இன்னும் வந்து சோப்பு தயாரிக்கல அப்படின்னு சொல்லி லூயிஸ் வூட்டானுக்கே கால் பண்ணி சோப்பு தயாரிக்க சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பிராண்டு மேலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஒய்ஃப் கூட ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறவர் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இன்னைக்கு என்ன வந்து வாங்குவாங்க, இன்னைக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ண போகிறாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்படுற நிலைமைக்கு ஒரு காமன் மேனாக இருந்தாலும் வந்து இந்த ஒரு நிலைமை தான் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜெயம் ரவி அவர்களோட குடும்பம் வந்து ஆல்ரெடி சினிமாவில் வந்து பெரிய இடத்த பிடிச்ச ஃபேமிலிங்க மாதிரி கிடையாது. அவங்களுமே வந்து முதலீடு போட்டு அதுல இருந்து சம்பாரிச்சு தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. நான் வந்து ஜெயம் ரவி சைடு தான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சுஜி அவர்களுமே வந்து அவங்க சைடு இருந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி ரவி இவங்களுடைய டிவோர்ஸ் பத்தி ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளிவிட்டிருந்தாரு. இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே வகையில இப்போ சுஜி அவர்களுமே வந்து பேசியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து பேசுறாங்களே தவிர ஜெயம் ரவி அவர்கள் சைடு இருந்தோ இல்ல ஆர்த்தி ரவி சைடு இருந்தோ இன்னும் இந்த மாதிரி நாங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், இல்ல இந்த டிவோர்ஸ் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு அனௌன்ஸும் வந்து பண்ண கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே அவங்க சைடு இருந்து இன்னும் ஷேர் ஆகாம தான் இருக்குது.